டவுட் தானே, கிளியர் பண்ணிடுவோம். ஃபாதர், அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே அப்படின்னு எங்க தாத்தா பாட்டிலாம் அப்படின்னு ஒரு ஜெபம் சொல்றாங்க. அதுக்கு என்ன ஃபாதர் அர்த்தம்? அருமையான கேள்வி பாப்பா, சூப்பரா கேட்ட. நம்ம தாத்தா பாட்டி, ஏன் நானும் கூட இந்த ஜெபத்தை டெய்லி சொல்றது உண்டு. ஒரு அருமையான ஜெபம். ஆனா புதிய மொழிபெயர்ப்புல நம்முடைய திருமறை சோடியில இந்த ஜெபம் விடுபட்டு போயிருக்கலாம். ஆனாலும் இந்த ஒரு அற்புதமான ஜெபத்தை நம்ம பல தடவை சொல்லி ஜெபிக்கலாம். ஏன்னா இந்த ஜெபத்துல நம்முடைய சிந்தனை, சொல், செயல் இது மூணையுமே மூவொரு கடவுளுக்கு நம்ம அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஜெபம். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே என்று சொல்றோம் இல்லையா, அதனால் சிலுவை அடையாளத்திலிருந்து நம்மை மீட்கக்கூடியது. எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும், எல்லா தீய சக்திகளிலிருந்து எங்களை காப்பாத்துங்க, எங்கள் சர்வேஸ்வரா தந்தையாகிய கடவுளே அப்படின்னு சொல்லி இறைவனை அழைத்து தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமென் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஜெபம். ஆக நம்முடைய சிந்தனை, சொல், செயல் மூணையுமே கடவுளுக்கு அர்ப்பணிச்சு மூவொரு கடவுள் சிலுவை அடையாளத்தினால் நம்மை மீட்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஜெபம். இது நம்முடைய தாத்தா பாட்டி தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நாம கூட சொல்லலாம்ப்பா. நீங்களும் சொல்லலாம், தாராளமா சொல்லுங்க. ஃபாதர், இந்த ஜெபத்தை என்னன்னைக்கு எப்பெல்லாம் சொல்லலாம்? தம்பி பையா, அருமையா கேட்ட தம்பி, வெரி குட். ஒவ்வொரு ஜெபமும் எப்போ சொல்லணும், எப்படி சொல்லணும், எங்க சொல்லணும்னு இருக்குது. அதுதான் நீ கரெக்டாக கேட்ட. இந்த அச்சிஷ்ட சிலுவைங்கிற ஜெபம் இருக்கு இல்லையா, இதை ஒவ்வொரு முறையும் நம்ம கோயிலுக்கு போகும்பொழுது நற்கரை பெட்டியை பார்த்து வணங்குவோம். வணங்கிட்டு முழங்கால் போடுறோம் பாருங்க, முழங்கால் போட்டோன்னு சொல்லக்கூடிய ஜெபம் இது. அதே போல் கோயிலை விட்டு வெளில வர போகிறோம் இல்லையா, அப்பையும் அதே மாதிரி முழங்காலில் இருந்து இந்த அச்சிஷ்ட சிலுவை அப்படிங்கிற ஜெபத்தை சொல்கிறது வழக்கம். இப்படி தான் நம்முடைய தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கோயிலுக்குள்ளே போனோனையும் கோயிலை விட்டு வெளியில் வரும்போதும் இந்த ஜெபத்தை சொல்லி ஜெபிக்கிறது வழக்கம். நீங்களும் அதே மாதிரி ஜெபிங்க. நீங்களும் உங்களுடைய சிந்தனை, சொல், செயல்களை எல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணித்து தீய சக்திகள்லேருந்து விடுதலை பெறுறதுக்கு இந்த ஜெபத்தை சொல்லி ஜெபிங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.